வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. நமது டிவியின் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது டிவி எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு www.namadulk.com என்ற எமது இணையதளத்தின் ஊடாகவும் அனைத்து செய்திகளையும் நீங்கள் பார்வையிடலாம். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், 28 பேர் பலி, ஜனாதிபதி அனுர கண்டனம். பயங்கரவாதத்தை ஒழிக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என நாமல் அழைப்பு. வத்திக்கானுக்கு பயணமானார் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை. மன்னாரிலிருந்து ராமர் மணல் திட்டுகளுக்கு விசேட படகு சேவை. கொழும்பில் பலத்த மழை, பொருளையில் மரம் சரிந்ததில் பல வாகனங்கள் சேதம். சம்மாந்துறையில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன், மர்மமான உயிரிழப்பு தொடர்பில் விசாரணைகள் தீவிரம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுடனும் அவர்களது குடும்பத்தினருடனும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். காஷ்மீர் பகல்காம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 28 பேர் கொல்லப்பட்டனர். முக்கிய சுற்றுலா தலம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் மலை பள்ளத்தாக்கில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கவலை வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலால் மிகவும் வருத்தமடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய மக்களுடனும் அரசாங்கத்துடனும் இலங்கை இருப்பதாகவும் ஒரு பிராந்தியமாக பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பதற்கு ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் எனவும் நாமல் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று காலை வத்திக்கானுக்கு பயணித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று காலை வத்திக்கானுக்கு புறப்பட்டார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக கொழும்பு பேராயர் ரஞ்சித் இன்று காலை 9:30 மணிக்கு கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 5 வாரங்களாக இரட்டை நிமோனியாவுடன் போராடி வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய 1 மாதத்திற்கும் குறைவான காலப்பகுதிக்குள் நித்திய இளைப்பாறினார். அவரது இறுதிச் சடங்கு பெரும் கூட்டத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு ஏப்ரல் 26 காலை 10 மணிக்கு வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வழிபாடுகளுக்கு செல்வோருக்கு போலீசாரால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஸ்ரீ தலதா நிகழ்வில் பங்கேற்பதற்காக நேற்று மாலை 6 அளவில் 80,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டி நகரில் ஒன்று கூடியதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போலீசார் வெளியிட்ட அறிவிப்பில் இன்றைய தினம் இந்த எண்ணிக்கை 1 லட்சத்தை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று பகல் நேரத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பக்தர்கள் வருவதை தவிர்த்து வேறொரு நாளை தெரிவு செய்யுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் மே மாதம் 15 முதல் மன்னார் மணல் திட்டுகளை பார்வையிடுவதற்கு பயணிகளுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் விசேட பயணிகள் படகு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார்.
மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகிற ராமர் பாலத்தின் 6 மணல் திட்டுக்கள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்து செல்லும் படகு சேவை திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இப்படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மே மாதம் 15ஆம் திகதி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இந்த திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக குழு ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் எண்ணிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கையையும் சமர்ப்பிப்பார்கள் எனவும் கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தபால் மூல வாக்காளர்களுக்கான சேவை நடைமுறையில் காணப்படுவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் சேவை ஒன்று நடைமுறையில் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண எளிதாக்கியுள்ளது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. eservice.election.gov.lk என்ற இணைய முகவரியின் ஊடாக பிரவேசித்து தேர்தல் சேவையை அணுக முடியும். அத்துடன் அரசு அதிகாரிகளுக்கான தபால் வாக்களிப்பு தகவல்களுக்கான இணைப்பை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். சம்மாந்துறையில் பாலடைந்த குழியிலிருந்து 3 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் சடலமாக பாதுகாப்பற்ற நீர்க்குழியிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை புறநகர் பகுதியான உடங்கா 2 பவுஸ் மாவத்தை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 3 வயது மதிக்கத்தக்க முகமது லுஹ்மான் என்ற ஆண் பிள்ளை நீர்க்குழியிலிருந்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 மணித்தியாலமாக காணாமல் போயிருந்த சிறுவனை பொதுமக்களுடன் இணைந்து போலீசாரும் தேடிய நிலையில் வீட்டுக்கு அருகில் இருந்த வெற்றுக்காணியில் உள்ள பாதுகாப்பற்ற நீர்க்குழியிலிருந்து சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவன் தவறி விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு குழிக்குள் போடப்பட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவ இடத்தில் கிடைக்கப்பெற்ற CCTV காணொளியில் அடையாளம் தெரியாத நபர் உயிரிழந்த சிறுவனை அழைத்து செல்லும் காட்சியும் பதிவாகியுள்ளது. சிறுவனை யார் அழைத்து செல்வது என்பது தொடர்பில் தெளிவாக இதுவரை அடையாளம் காண முடியவில்லை. பாதுகாப்பற்ற நீர்க்குழிக்குள் சிறுவன் எப்படி விழுந்தார் என்பது குறித்தும் தற்போது குழப்பம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுவனின் சடலம் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான டான் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான அரசியல் செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 9:10 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் மற்றொரு நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கை துப்பாக்கியில் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கம்பஹா கட்டான பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கம்பஹா கட்டான பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு 7:10 அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போதே குறித்த சம்பவம் பதிவாகியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மலிந்த வர்ணபுர மத போதகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான மலிந்த வர்ணபுர மத போதகராக நியமிக்கப்பட்டுள்ளார். போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவினால் அவர் நியூசிலாந்தின் போதகராக நியமிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவினால் மலிந்த வர்ணபுரவுக்கு குறித்த நியமனம் வழங்கப்பட்டது. மலிந்த வர்ணபுர வலதுகை சுழல்பந்து வீச்சாளராக இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் விளையாடிய வீரராவார். 1998 தொடக்கம் 1999 ஆண்டு காலப்பகுதியில் அவர் தனது முதல் தர கிரிக்கெட் போட்டியில் விளையாடியதுடன் 1998 பொதுநலவாய போட்டிகளிலும் இடம் பிடித்திருந்தார். கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்குகளினதும் தரச்சுட்டெண் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் நேற்று வீழ்ச்சியை பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 43.75 புள்ளிகளால் வீழ்ச்சியடைந்தது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் நேற்று 15,555.86 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த பொருள்வானது நேற்றைய தினம் 991 மில்லியன் ரூபாவாக பதிவாகியது. கொழும்பு பொருளை சந்தியில் மரம் முறிந்து வீழ்ந்ததில் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. கொழும்பில் தொடரும் கனமழை காரணமாக பொருளை மயானத்திற்கு அருகிலுள்ள சுற்றுவட்டத்தில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 7 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த மரத்தை அகற்றும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். பெரிய நீலாவணை பகுதியில் இளைஞர்களுக்கு போதை வில்லைகளை விநியோகம் செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பெரிய நீலாவணை பகுதியில் போதை மாத்திரைகளை நீண்ட காலமாக இளைஞர்களுக்கு விநியோகம் செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் 29 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள மருதமுனை புறநகர் பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 700க்கும் அதிகமான போதை மாத்திரைகளை தன்வசம் வைத்திருந்த 29 வயதான சந்தேக நபர் கைதானார். மேலும் சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் JSK வீரசிங்கவின் வழிநடத்தலில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் வன விலங்குகளுக்கு உணவளித்த தொழிலதிபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் வன விலங்குகளுக்கு உணவளித்ததன் காரணமாக தேசிய பூங்கா விதிமுறைகளை மீறியதாக தொழிலதிபர் பிரியன் புஷ்பகுமார மீது வனவிலங்கு பாதுகாப்புத்துறை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது. புஷ்பகுமார வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த சம்பவம் பரவலாக கவனத்தை பெற்றுள்ளது. இந்த காட்சிகள் வனவிலங்கு ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. அவர்கள் இந்த செயலை பொறுப்பற்றதாகவும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தனர். ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவுடன் இணைக்கப்பட்ட வனவிலங்கு அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நுவரெலியா நீதவான் தொழிலதிபர் புஷ்பகுமாரவை ஜூன் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்ற முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். இந்தியாவின் காஷ்மீர் பஹல்காம் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட பயங்கரவாத துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 28 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காஷ்மீர் பஹல்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 28 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கிய சுற்றுலா தலம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் லஷ்கர்-இ-தாய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ட் முன்னணி குறித்த தாக்குதலை பொறுப்பேற்றுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலில் ஹரியானாவைச் சேர்ந்த 26 வயதான கடற்படை அதிகாரி வினய் என்பவரும் உயிரிழந்தார். 7 நாட்களுக்கு முன்பு இவருக்கு திருமணம்
காலமான நிலையில் தேனிலவு கொண்டாட ஜம்மு காஷ்மீர் வந்தபோது மனைவியின் கண்முன்னே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் கணவனை இழந்த மனைவி அவர் அருகே செய்வதறியாது அமர்ந்திருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி அனைவரின் மனதையும் உலுக்கியுள்ளது. நித்திய இலைப்பாரியுள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் இன்றைய தினம் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல் இன்றைய தினம் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு தேவாலயத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக வத்திக்கான் திருச்சபை அறிவித்துள்ளது. தற்சமயம் பாப்பரசரின் உடல் காசா சாண்டா மார்த்தா இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது இறுதிச் சடங்கு எதிர்வரும் சனிக்கிழமை ரோமில் உள்ள புனித மேரி மேஜர் பெலிசிகாவில் நடைபெறவுள்ளது. நேற்று முன்தினம் வத்திக்கான் நேரப்படி காலை 7:30 அளவில் தமது உத்தியோகபூர்வ இல்லத்தில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் காலமானார். பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு காரணமாக அவர் காலமானதாக வத்திக்கானின் வைத்தியர்கள் நேற்று உறுதிப்படுத்தியிருந்தனர். பல உலக நாடுகளின் தலைவர்கள் பரிசுத்த பாப்பரசருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்பான விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 41வது போட்டி இன்றைய தினம் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டி இன்று ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இவ்விரு அணிகளும் இதுவரை 24 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் 14 போட்டிகளில் மும்பையும் 10 போட்டிகளில் ஹைதராபாத் அணியும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு www.namadulk.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அதேபோல காணொளியுடன் கூடிய செய்தியை பார்வையிடுவதற்கு நமது டிவி எனும் எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இத்துடன் நமது டிவியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.